அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் அரசு தலைவர் கமேனி தியாகியானார் என ஈரான் தரப்பிலிருந்து தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கமேனி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருந்தார், சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். தற்போது அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் அரசு தலைவர் கமேனி தியாகியானார் என ஈரான் தரப்பிலிருந்து தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். அமெரிக்க தாக்குதலில் கமேனி கொல்லப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வந்த நிலையில் நேற்று பல்வேறு குழந்தைகள் பள்ளி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு பல்வேறு குழந்தைகள் உயிரிழந்தார்கள். தொடர்ந்து கமேனியை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் அமெரிக்க தாக்குதலில் கமேனி கொல்லப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் ஒரு பதற்றமான சூழல் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் கமேனியை கொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வந்தார்கள். தற்போது இந்த தாக்குதலில் அயதுல்லா கமேனியின் மகள், மருமகன், பேரக்குழந்தையும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த நேரலையை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் இன்று காலை கமேனி உயிரிழந்து விட்டதாக, படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். சமூக வலைதளங்களில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். தற்போது அதனை உறுதி செய்யும் விதமாக ஈரானிய ஊடகங்கள் தற்போது கமேனி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான நேரலையை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மத்திய கிழக்கில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வந்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வந்தார்கள். இந்நிலையில் அயதுல்லா அலி கமேனி தியாகியானார் என ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இப்போ ஈரான் தரப்பிலிருந்து அயதுல்லா அலி கமேனி தியாகியானார் அப்படின்ற ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரான் அரசாங்கம் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு? கமேனி உண்மைக்குமே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரா? இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானினுடைய உச்சபட்ச தலைவரான அயதுல்லா கமேனி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் முதலில் அறிவித்தது. பின்னர் இந்த தகவலை அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் கூட வெளியிட்டு உலகின் மிக மோசமான மனிதர் கமேனி கொல்லப்பட்டு விட்டார், மேலும் நாட்டினுடைய 7 மூத்த தலைவர்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கமேனியினுடைய குடும்ப உறுப்பினர்களும் கொல்லப்பட்டதாக அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது ஈரான் ஊடகங்களும் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றன. கமேனி இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஈரான் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட ஈரானை சேர்ந்த ஊடகங்கள் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றன. இஸ்ரேல் சொன்னதுபடி கமேனி உயிரிழந்து விட்டார், அவரது உடல் கிடைத்திருக்கிறது என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஈரானினுடைய அரசு ஊடகமே இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறது. ஈரானினுடைய தனியார் தொலைக்காட்சிகள் இல்லாமல் அரசு ஊடகமே வெளியிட்டிருப்பதன் மூலம் கமேனி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூறியது உண்மைதான் என்ற ஒரு கருத்தாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் ஈரானினுடைய அரசு ஊடகமே தங்களது செய்தியில் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறது. அதாவது கமேனி கொல்லப்பட்டதாக ஈரானினுடைய அரசு ஊடகமே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. மேலும் கமேனியினுடைய மகள், மருமகள், பேர குழந்தைகளும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
அதாவது ஈரான் தரப்புல இருந்தே வந்து அயதுல்லா அலி கமேனி தியாகியானார் அப்படின்னு பிரைவேட் ஊடகங்கள் மட்டும் இல்லாம அரசு ஊடகங்கள் தரப்புல இருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மதியழகன். தொடர்ந்து இந்த தாக்குதல் நீடித்து வருகிறதா? ஈரான் தரப்புல இருந்து தொடர்ந்து பதிலடி தாக்குதல் கொடுக்கப்பட்டு வருதா? அங்க நிலை என்னவாக இருக்கு? ஈரானை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறது. குறிப்பாக நேற்று கூட துபாயினுடைய புகழ்பெற்ற பாம் ஜுமைரா அருகில் இருக்கக்கூடிய ஹோட்டல் உள்ளிட்டவைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் பக்ரைனில் இருக்கக்கூடிய வான் உயர்ந்த கட்டடங்கள் ஈரானினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தன. துபாயினுடைய விமான நிலையத்தின் ஒரு பகுதியும் ஈரானினுடைய தாக்குதலால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதலை நிகழ்த்தி வரக்கூடிய நிலையில்தான் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய தீவிர தாக்குதல் காரணமாக கமேனி குறிவைக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். மேலும் 7 மூத்த தலைவர்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஒருபுறம் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது பொதுமக்கள் உயிரிழப்பு, மாணவிகள் உயிரிழப்பு, கமேனி உயிரிழப்பு, மேலும் 7 மூத்த தலைவர்கள் உயிரிழப்பு என்று உயிரிழப்புகள் பெருமளவில் இருந்தாலும் கூட ஈரானினுடைய பதில் தாக்குதலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையும் கமேனி கொல்லப்பட வேண்டும், அவர் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய விருப்பமாக இருந்த நிலையில் தற்பொழுது அது நிறைவேறி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக அமெரிக்கா இந்த விவகாரத்தை எப்படி கையாளப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை கமேனி கொல்லப்பட்ட நிலையில் தங்கள் விரும்பக்கூடிய ஒரு இடைக்கால அரசை அமெரிக்கா அங்கு ஏற்படுத்த போகிறதா என்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. அமெரிக்கா வந்து எப்படி இந்த விஷயத்துல கையாள போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து ஈரான்ல இது ஒரு பெரிய பாதிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இனிமே ஈரான்ல இப்போ வந்து அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கா? ஈரானில் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த அவசர நிலை உள்ளிட்டவை எல்லாம் அப்படியேதான் தொடர்கின்றன. ஏனென்றால் கமேனி கொல்லப்பட்ட தகவல் கூட தற்பொழுதுதான் உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை தற்பொழுது ஈரானில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. அவர்கள் சண்டையை கைவிட்டுவிட்டு அமெரிக்காவிடம் சரணடைகிறார்களா அல்லது தொடர்ந்து அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை பொறுத்துதான் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். ஒருவேளை ஈரானில் தற்பொழுது முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சரணடையும் பட்சத்தில் அமெரிக்கா இந்த தாக்குதலை நிறுத்திவிட்டு அங்கு ஒரு இடைக்கால அரசை ஏற்படுத்தி அவர்கள் விருப்பம் போல செயல்படலாம். அல்லது இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் சண்டையை விரும்பினால் அமெரிக்கா இன்னும் தாக்குதலை தீவிரப்படுத்தி அவர்களையும் தாக்குதலுக்கு உள்ளாக்கி தாங்கள் அங்கு விரும்பும் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். ஆனால் ஈரானில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அவசர நிலை உள்ளிட்ட நிலை தற்பொழுது தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில்தான் கமேனி உயிரிழந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக ஈரானினுடைய அரசு ஊடகமே செய்தி வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியான.